மறைக்கல்வி வகுப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்திற்கு வந்திருக்கும் புதிய பங்கு தந்தை ஒரு அன்பியத்தில் இருக்கும் எல்லா குழந்தைகளையும் உட்கார வைத்து கேள்விகள் கேட்டு எது சிறந்த அன்பியம் என்று தேர்ந்தெடுக்கப் போகின்றார். ஏனென்றால் பெரியவர்களை உட்கார வைத்தால் உண்மையை மறைத்து பொய் சொல்வார்கள். அதனால்தான் பங்கு தந்தை சிறுவர்களிடம் அன்பியங்களையும் குடும்பங்களையும் பற்றி கேட்டு தெரிந்து கொள்கின்றார். அனைவரும் வந்திருக்கின்றார்கள். பெற்றோர்கள் விவிலியத்தை பற்றி பிள்ளைகளுக்கு நிறைய பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள். எந்த கேள்வி கேட்டாலும் தான் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட பேரு டொமினிக். நான் இதுக்கு முன்னாடி செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சில் பங்கு தந்தையா இருந்தேன். ரொம்ப அருமையான பங்கு. அங்க இருந்த மக்கள் ரொம்ப அன்பானவங்க. என்ன சொல்றது? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அட, கவலைப்படாதீங்க. நான் பைபிள் இருந்து கேள்வி எல்லாம் கேட்க போறது இல்லை. உங்ககிட்ட சும்மா பேசதான் இங்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? அப்போ ஃபாதர். சாரி ஆண்டோ ஃபாதர். நீ எல்லா சண்டேலையும் சர்ச்சுக்கு வரியா? வருவோம் ஃபாதர். ஆமா, ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க? அது வந்து ஃபாதர், எங்க அப்பா அம்மா வந்தா நானும் நல்லா சண்டே சர்ச்சுக்கு வந்துருவேன். அப்போ அப்பா அம்மா எல்லாம் சண்டேக்கு சர்ச்சுக்கு வர மாட்டாங்களா? இல்ல ஃபாதர், அது வந்து சண்டே ஒரு நாள் தானே லீவு. அதனால அப்பா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட காலையிலே கிரிக்கெட் விளையாட போயிடுவாரு. அம்மாவுக்கு சண்டே ஒரு நாள் தானே லீவு. அதனால அவங்களும் நல்லா தூங்கிடுவாங்க, நாங்களும் தூங்கிடுவோமா. அப்புறம் கரெக்டா கேண்டீன்ஸ்க்கு மட்டும் வந்துடுவோம் ஃபாதர். அப்போ அப்பாவும் அம்மாவும் சர்ச்சுக்கு வரவே மாட்டாங்களா? அம்மா ஈவினிங் மாஸ் போயிடுவாங்க ஃபாதர். அப்பா டேய், இன்னைக்கு சண்டே தானே, நீ சர்ச்சுக்கு போறியா? டேய், நான்லாம் சர்ச்சுக்கு போக மாட்டேன்டா. டைரக்டா கடவுள்கிட்டே பேசிடுவேன். சர்ச்சுக்கு போறதுக்குலாம் டைம் எல்லாம் இருக்கு. விளங்கிடும். ஆமா, இங்க யார் யார் வீட்டுல எல்லாம் நைட் ஃபேமிலி பிரேயர் நடக்குது? ஃபேமிலி பிரேயரா? அப்படினா சரி, நீ சொல்லுமா. பாட்டி ஃபேமிலி பிரேயர்னு கூப்பிடுவாங்களா? அப்போ தாத்தா நாய்க்கு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கு. நான் அவனை வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துடுறேன். நீங்க பிரேயர் பண்ணுங்க. எங்க அக்கா குளிக்க போயிடுவாங்க. அப்புறம் கரெக்டா பிரேயர் முடிஞ்சதும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க. அப்பா கரெக்டா கான்கால் போயிடுவாரு. அப்புறம் யாருக்கும் தெரியாம போன்ல ஐபிஎல் பார்த்துட்டு இருப்பாரு. எங்க அண்ணாவோட இன்ஸ்டா போஸ்ட்ல ஃபேமிலி பிரேயர் டைம்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பான். ஆனா பிரேயருக்கு வரவே மாட்டான். எங்க அம்மா அடுப்புல பால் வச்சிருக்கேன், அதான் நீங்க பிரேயர் பண்ணுங்க, நான் அங்க இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டெய்லியும் பிரேயர் டைம்ல தான் எங்க அம்மா பால் பொங்கும். நீங்க என்ன நைட்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா இல்ல தனித்தனியா சாப்பிடுவீங்களா? எங்க வீட்ல டின்னர் ரெடி ஆனா அவங்க சாப்பிடுவாங்க. நான், டாடி, அம்மா, அண்ணா 4 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டே சோஃபால உட்காருவாங்க. அப்பா இயர்பட்ஸை காதுல போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டே சாப்பிடுவாரு. நானும் அண்ணாவும் தனியா சாப்பிடுவோம். எங்க வீட்ல பாட்டி 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மருந்து சாப்பிடுவாங்க. நானும் அம்மாவும் 9 மணிக்கு சாப்பிடுவோம். டாடி மட்டும் ஒரு கஷாயம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாரு. அப்போ யார் வீட்லயும் ஒன்னா சாப்பிடுற கலாச்சாரமே இல்லையா? சரி, எல்லாருமே நைட் எப்ப தூங்குவீங்க? நைட்டு 10:30 மணி ஆச்சுன்னா அம்மா திட்டுவாங்க. காலையில எழுந்திரிக்க முடியாது, போய் படு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா மட்டும் குக்கிங் வீடியோஸ் 2 hours பார்த்துட்டு தான் தூங்குவாங்க.
அதனால தினமும் ஸ்கூலுக்கு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் செஞ்சு தருவாங்க. அப்புறம் ஸ்மார்ட் போன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க வீட்ல அப்பா அம்மா நானு 3 பேரா? அப்புறம் அப்பாவோட போனு அம்மாவோட போனு மொத்தமா 5 பேரு. எங்க அண்ணா 5 நிமிஷம் ரீல்ஸ் பாக்குறேன்னு ஆரம்பிச்சு நைட்டு 2 மணி வரை பாப்பான். எங்க அப்பா 100 ரூபாய் தடப்பாங்கிறதுக்கு 150 ரீல்ஸ் பார்ப்பாரு. எங்க அப்பா வெப் சீரிஸ் ஒரு எபிசோட் பார்த்துட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு 9 எபிசோட் பார்த்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்குவா. என் அண்ணா ஃபோனில் இருக்க எல்லா ஆப்புக்கும் நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கான். அதனால கோயிங் பீப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்கிட்ட நைட்டு பேச ஆரம்பித்தா போதும் 1 மணி நேரம் ஆகும். அப்படி என்ன தான் டெய்லி பேசுவாங்களோ. போதும் அவங்கள பற்றியெல்லாம் சொன்னீங்க. அப்போ நீங்க யாரும் போன் பார்க்க மாட்டீங்களா? இன்னைக்கு குழந்தைங்க எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? Children are like mirror. They reflect the actions and behavior of their parents. ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முதல்ல பெற்றோர்கள் தங்களையே சரி செஞ்சுக்கணும். ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல முன்மாதிரியே இருக்கிறத விட சிறந்த கல்வி இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நம்பிக்கைங்கிறது வாரத்துல ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வரதில்லை. It is daily rhythm that shapes every moment with purpose. குடும்ப ஜெபம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே ஒன்னா இணைக்குதுங்க. சர்ச்சுக்கு போறது, குடும்ப ஜெபம் சொல்றது, நைட் டின்னர் ஒன்னா சாப்பிட்றது, அப்புறம் சரியான ஓய்வு, இதெல்லாம் ஒரு சாதாரண பழக்கம் கிடையாது. இது ஒரு பரிசுத்த நிலை. இதையெல்லாம் நம்ம குடும்பங்கள்ல கடைபிடிக்க முயற்சிப்போமா? நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். நீதிமொழிகள் 22:6. வந்துட்டு 7 நிமிஷம் தான் இது வந்து ஆக்சுவலி நான் சொல்றேன் 7 நிமிஷம் தான் என்னுடைய டிராமா ஆக்சுவலி நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ ஆனால் ஏறக்குறைய 7000 நிமிஷம் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்துட்டு மக்கள் வந்து செட் ஆகணும், வரணும். ஸோ எல்லாரும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதனுடைய மெயினாக இந்த கதை எழுதினவர், நாடக அவாக்கம், இசை எல்லாமே வந்துட்டு நம்முடைய பிஜு அவர்கள். பிஜுதான் என்னுடைய நாடகத்தினுடைய இயக்கம், நாடகம் எழுதியது, டைரக்டர் எல்லாமே அவர் தான். அவர்கள் வந்துட்டு மியூசிக் எல்லாம் வந்து சேர்ந்தது அவர் தான். ஸோ வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இந்த நாடகம் அமைஞ்சிருக்கு. ஸோ அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா வந்திருக்குது. ஸோ யூஸ்வலி இதை விட ரொம்ப ஜோக்ஸ் பயங்கரமா எழுதுவாரு. இந்த வாட்டி மெசேஜ் தான் மெயினா அவர் வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஜோக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காரு. அடுத்த தடவை நிச்சயமா அவர் வந்துட்டு ஜோக்ஸ் நிறைய கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் இந்த நாடகத்தை நீங்க பாத்தீங்களா, ஒரு பிஸ் பாருங்க. அதாவது இந்த எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சீக்வன்ஸ் வந்து அப்படியே ஒரு என்ன பிள்ளைங்க அந்த கேரக்டரோட மாறிட்டாங்க. அந்த சொன்ன விதமா பாத்தீங்கன்னா அப்படி சொல்லி இப்ப அந்த குட்டி சொன்னா பாருங்க, எங்க அப்பா ஆமா சொன்னா அது பேசும்போது சரி நம்மள அந்த 7 நிமிஷம் என்பது வந்து அப்படியே இழுத்துருச்சு உள்ள. அது மாதிரி ரெக்கார்டிங் வாஸ் சூப்பர், வெரி நைஸ். ஸ்கிரிப்ட் அவங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா. நம்ம தலைவர் அப்படியே இங்கிலீஷ்லேயே போடுறாரு. பிரசன்டேஷன் வாஸ் வெரி குட். அன்னைக்கு 2 பேருக்கும் நம்ம நன்றி சொல்ல, பிஜுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பலத்த ஒரு கரவழி கொடுத்து அப்படின்னு நன்றி பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப அழகாக எல்லாம் வாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாங்க. ஃபாதர் வாங்க, ஃபாதர் டொமினிக் வாங்க. இதுல வந்து பாதி அப்பா இந்தியா அப்பா ரொம்ப அழகாக நம்ம பிள்ளைகள் மிக அழகாக எல்லாருமே யாருமே சாதித்தவர்ல குட்டியில இருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் அன்பி தூள் கடைபிடிக்க மீண்டும் ஒரு முறை ஒரு படத்தை அது இந்த ஸ்கிரிப்ட் வைங்க, வேற யூஸ் பண்ணிக்கலாம். காட் பிளஸ். ஃபாதருக்கு நன்றி சொல்லுங்க. பயங்கரமா ஆமா, அடுத்த உதவி பகுதி இவரே